2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என்று அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்தார். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செல்வபுரம் பகுதிக்கு உட்பட்ட 40 பூத் கமிட்டிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆய்வு செய்து நிர்வாகிகளை தனித்தனியே சந்தித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில வழக்கறிஞர் பிரிவு அவைத்தலைவர் சேதுராமன், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அசோகன், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தாமோதரன், செல்வபுரம் பகுதி கழக செயலாளர் கௌதம், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட MGR இளைஞரணி மாவட்ட தலைவர் வடவள்ளி கருப்பசாமி, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சசிகுமார், கோவை புறநகர் அதிமுக தகவல் தொடர்பு பிரிவு இணை செயலாளர் ஜெயபிரபா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, திமுக மக்களுக்காக எதுவுமே செய்யாமல் கூட்டணியை நம்பி தேர்தலில் களம் இறங்குவதாக குற்றம் சாட்டினார். ஒரு மாணவர்கள் பேசுங்க, ஒரு மாநிலத்தில் பேசுங்க, ஒரு தொழிலாளர்கள் பேசுங்க, அரசு ஊழியத்தை போய் பேசுங்க. அரசு ஊழியர் சப்போர்ட் பண்ணுங்க. யாருமே இந்த ஆட்சிக்கு எப்போ போவாங்க, யாருக்கு எப்போ போவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக கொடியை கட்டிட்டாங்க. காரணம் இந்த காரணம் திமுக கொடியை குறைஞ்சிருச்சு. அப்படி ஒரு மோசமான ஆட்சி. ஆகவே மக்கள் தயாரா இருக்காங்க. அந்த ஓட்டை கொண்டு வந்து நம்ம வாங்க வேண்டிய பொறுப்பு முக்கியமான பொறுப்பு. எடப்பாடியாரே அங்கீகாரம் பண்ண போறார். இந்த போட்டோவோட ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணி தலைமை போயிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா சேந்திரமன் வந்திருக்காரு, அதே மாதிரி 2 பேர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா ரோடு தலைமை பொதுச் செயலர்